ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை வேளை தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை இன்றைய தியான பகுதியாக நாம் எடுத்து சிந்திப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எபிரேயர் புஸ்தகம் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசிரியர் விசுவாச வீரர்களை பற்றி அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். விசுவாசத்தினாலே மேன்மையான காரியங்களை செய்தவர்களை குறித்து சொல்லக்கூடிய இந்த வரிசையிலே கானான் தேசத்திற்குள் நுழைந்த எரிகோ பட்டணத்தை சுற்றின அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே இவர் கொண்டு வருகிறார். யார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? 40 வருட காலம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த எரிகோ பட்டணத்தின் மதில் சுவரை சுற்றினவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்களை நாம் பார்க்கும் பொழுது இதே போன்ற ஒரு பரீட்சையானது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த பரீட்சையிலே அவர்கள் தோற்று போனார்கள், விசுவாசத்தை இழந்து போனார்கள். மோசே 12 வேவுக்காரரை இந்த கானான் தேசத்திற்குள் அனுப்பி தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். ஆனால் திரும்பி வந்த 12 பேரிலே 2 பேர் தவிர மற்ற 10 பேரும் அங்கே துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று நாம் படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த அவிசுவாசத்து நிமித்தமாக தேவன் அவர்களை 40 வருட காலம் வனாந்திரத்திலே அலைந்து திரியும்படியாக, அவருடைய சவங்கள் எல்லாம் வனாந்திரத்திலே விழும்படியாக செய்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அதே போன்ற ஒரு பரீட்சைக்குள்ளாக தேவனாலே கொண்டு போகப்பட்டார்கள். எரிகோ மதில் சுவருக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தது போல இவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் பெற்றோர்கள் விசுவாசத்தை இழந்தது போல அவருடைய பிள்ளைகள் ஆகிய இந்த இஸ்ரவேல் புத்திரர் விசுவாசத்தை இழக்கவில்லை. இந்த மிகப்பெரிய எரிகோவின் மதில் சுவர்கள் அவருடைய விசுவாசத்தை தவிடுபொடியாக்கி விட முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த பலம் வாய்ந்த அந்த கற்களால் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான எரிகோவின் மதில் சுவரை அவர்கள் பார்க்கவில்லை. அதை குறித்து அவர்கள் அக்கறை கொள்ளவும் இல்லை. மாறாக அவர்கள் வேறொன்றை அவர்கள் பார்த்ததினாலே அந்த எரிகோவின் மதில்களை அவர்கள் தவிடுபொடியாக்கின ஒரு நிகழ்வை தான் இந்த எபிரேய ஆசிரியர் இந்த பகுதியிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுடைய விசுவாசத்தினுடைய ரகசியம் எங்கே இருந்தது? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த எரிகோவை கடந்து போனால்தான் அவர்கள் கானான் தேசத்திற்குள், வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்திற்குள் போக முடியும். இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தடையாக இந்த எரிகோ பட்டணம் இருக்கிறது. யாரும் அந்த எரிகோ பட்டணத்தை வெற்றி கொள்ள முடியாது. அங்கிருந்த அநேக சாம்ராஜ்யங்களுக்கு இந்த எரிகோ பட்டணம் ஒரு சவாலாக இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இஸ்ரவேல் புத்திரருடைய விசுவாசமானது அந்த மிகப்பெரிய அந்த சுவர்களை உடைத்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் இவர்களுடைய விசுவாசத்தை தைரியப்படுத்தினது எது என்பதுதான் இன்றைய நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. முதலாவதாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைவனாகிய யோசுவா என்னும் விசுவாச வீரனை பார்த்தார்கள். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அதனாலேதான் அவர்கள் விசுவாசத்தோடு அந்த எரிகோவின் மதில் சுவர்களை சுற்றி வர முடிந்தது. அந்த தலைவன் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்கின்ற உறுதி அவர்களுக்கு இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகள் எரிகோ மதில் போல அது உயர்ந்து நிற்கலாம். அநேக கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் போகலாம். இன்றைக்கு நம்முடைய தலைவனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதே எபிரேய ஆசிரியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்.
இன்றைக்கு நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி அவரை நோக்கி நாம் விசுவாச ஓட்டத்திலே முன்னேறி செல்வோம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக யோசுவா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அவர்கள் விசுவாசத்தோடு இருந்ததன் காரணம் என்னவென்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் கூடவே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே சென்றது என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய பெட்டியின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே காட்டுகிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையானது அந்த எரிகோ மதில்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை அவர்கள் துச்சமாக எண்ணினார்கள். மூன்றாவதாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே அந்த இடத்துல உறுதியான விசுவாசம் இருந்தது. அந்த யோசுவாவில் நீங்கள் பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் முதல் நாளிலே என்ன விசுவாசத்தோடு அந்த எரிகோவின் மதிலை சுற்றினார்களோ அதே விசுவாசத்தோடு 7ஆம் நாளிலே 7வது முறை சுற்றும் போதும் என்ன செய்தது என்றால் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் என்பதனுடைய விவரணத்தை எபிரேய ஆசிரியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. இன்னும் காணவில்லை, எரிகோ மதில் விழுவதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கவில்லை. முதல் நாள் சுற்றினார்கள், விழவில்லை. 2ஆம் நாள் சுற்றினார்கள், விழவில்லை. ஆனால் அவருடைய விசுவாசமானது காணாமல் இருந்த போதிலும் அவர்கள் உறுதியாக விசுவாசித்தார்கள். தேவன் சொன்னது நடக்கும் என்கின்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது இந்த 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அந்த 7 நாள் அவர்கள் சுற்றின பொழுது அது விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை போலவேதான் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசமானது உறுதியான விசுவாசமாக இருக்க வேண்டும். முதல் நாள் நாம் தேவனிடத்திலே கொண்ட அந்த விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதிலே ஒருபோதும் குறைவு ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.